Hi friends, welcome back to Joel Prince Kitchen. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்பவே டேஸ்டான குயிக்காக பண்ணக்கூடிய ஆப்பிள் வச்சு சூப்பரான ஒரு பாயாசம் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பரான இந்த ஆப்பிள் பாயாசம் நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்பிள் பாயாசம் பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாய் வச்சுக்கலாம். இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நெய் உருகி வந்ததுக்கு அப்புறமா இதோட அரை கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம். இது வறுக்காத சேமியா தான். இதை சேர்த்துட்டு நம்ம இதோட கலர் நல்லா மாறுற வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுக்கிறப்ப ஃப்ளேமை மீடியமாக வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இது இந்த அளவுக்கு லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததும் இதோட நம்ம இப்போ பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரை கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கோம். இப்போ இந்த அரை கப் அளவு சேமியாவுக்கு நம்ம அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இடையில அப்பப்போ இதை நம்ம லைட்டாக அடி பிடிச்சிடாமல் இந்த மாதிரி கலந்து மட்டும் கொடுத்துக்கலாம். இது நல்லா கொதிச்சுட்டு இந்த சேமியா எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிருக்கு. அந்த பாலுமே நல்லா வத்தி வந்திருக்கு கொதிச்சு. சேமியாவுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதோட தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதோட இப்போ கரெக்டாக 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஃப்ளேமை நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்போ இது சிம்மில் நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இது கொதிக்கிற டைமில் நம்ம இந்த பாயசத்துக்கு தேவையான ஆப்பிள் அப்புறம் நட்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது வேறு ஒரு பர்னரில் நம்ம நட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 10 பாதாம் எடுத்து நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாதாமை நம்ம இதோட சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். கேஷ்யூ நட்டையும் சேர்த்துட்டு ரெண்டும் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக அதே பேன்லேயே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன். இந்த காஞ்ச திராட்சையை சேர்த்துட்டு இதையும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த நட்ஸோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பிள் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இதுக்காக 2 மீடியம் சைஸ் ஆப்பிள் எடுத்திருக்கேன். இதோட தோல் எல்லாமே நம்ம நல்லா சீவி க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே பேனில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் இப்போ நம்ம துருவி வச்சுருந்த ஆப்பிள் எடுத்து இந்த நெய்யோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த ஆப்பிளை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த ஆப்பிள் எடுத்து நல்லா கொதிச்சிட்ருக்க அந்த பாயாசத்தோட நம்ம சேர்த்துடலாம். ஆப்பிளை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் நட்ஸ் மட்டும் எடுத்து நீங்கள் மாற்றி வச்சிடுங்க. நம்ம பாயாசம் ரெடி பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த ஆப்பிள் எல்லாமே பாயாசத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போது ரெடியான இந்த பாயாசத்தை வந்து நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குன்னு. இப்போ இது மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த நட்ஸ் எடுத்து கொஞ்சமாக தூவிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே குயிக்கான டைமில் ஒரு எம்மியான ஆப்பிள் பாயாசம் வந்து இப்போ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம சாப்பிட்றப்ப நம்ம சேர்த்துருக்கிற அந்த பாதாம், முந்திரி, அப்புறமா அந்த ஆப்பிள் எல்லாமே நம்ம வாயில் கடிப்படுறப்ப அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ண முடியும். சூப்பரான இந்த ஆப்பிள் பாயாசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.